கண்டிப்பா சார். ஜூலை 31 வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது சார். இன்னும் ஆடியோ லான்ச் வந்து நடக்கல. மேபி இந்த மந்த் முடியவே போகுது. ஆனா நடக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல வந்து யார் யாரெல்லாம் கெஸ்ட் வருவாங்கன்றதெல்லாம் நிறைய லிஸ்ட் போயிட்டே தான் இருக்கு. அஜித் ஷாலினி வரப்போறதா சொல்றாங்க. அவங்க அம்மா அவரோட அம்மா சங்கீதா அவங்க வரப்போறதா சொல்றாங்க. அவங்க பேச போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க என்ன பேச போறாங்கன்னு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சார். இதுல விஜய் அவர்கள் கலந்து கொள்வாரா சார்? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்துக்கு. அதுல ஜேசன் சஞ்சய் அவங்க அம்மா எஸ் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க அந்த இனிஷியல் போட்டு. அவங்க அப்பா பேர் ஜோசப் விஜய் இல்ல விஓ ஜேஓ எந்த இனிஷியலுமே அதுல இல்லை. ஸோ அதனால அந்த ஆடியோ லான்ச்ல விஜய் அவர்கள் கலந்துப்பாரா இல்ல அஜித் அவர்கள் கலந்துப்பாரா? யார் தான் சார் அந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துப்பா? ஜேசன் சஞ்சயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வர்ற தகவல் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அப்பாவுடைய பேரை பயன்படுத்தாமல் நம்ம வந்து சினிமா துறையில் வந்து நம்மளுடைய அடையாளத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இளைஞராக அவர் பார்க்கப்படுறார். அதான் உண்மை. அப்படி தான் அவருடைய இயல்பு இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காரு. அதாவது விஜய் சார் கூப்பிட்டு சொன்னால் யார் வேணாலும் அவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவர் நடிக்க வைக்கிறதுக்கோ இயக்குறதுக்கோ எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோடிகளை பணம் போட்டு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு டிமாண்ட் அவர் வந்து ஜேசன் சஞ்சய் இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவரே வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. டேரக்டர் ஆகணும் அப்படின்னும் போது ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு பவுண்டர் ரெடி பண்ணிட்டு அவரே நிறைய இடங்களில் முயற்சி பண்ணும்போது பல தடைகள் அவருக்கு இருந்திருக்கு. உடனே வந்து அவரை வந்து கமிட் பண்ணல யாருமே வந்து டைரக்டராக. அவர் வந்து சாதாரணமான ஒரு ப்ரொடியூசர்ட்டு போக முடியாது. பெரிய பெரிய பேனர்கிட்ட போயிருக்காரு. அப்போ ஒரு சில தடைகள் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் உடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரான்னு இருக்காரு. அவர் மூலமா வந்து இந்த தகவல் வந்து அஜித்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஜய் சாரோட பையன் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பட் எதுவுமே இன்னும் சரியா அமையாமல் இருக்கு. இப்போ சமீபத்தில் லைக்காவை அப்ரோச் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு அப்படின்னு சொன்னப்ப அஜித் உடனே என்ன செஞ்சார் அப்படின்னா, இம்மீடியட்டா வந்து ஜேசன் சஞ்சயை வர சொல்லுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அஜித் ஜேசன் சஞ்சயை வர சொல்லி பார்த்து பேசி அவரை என்கரேஜ் பண்ணி லைக்காட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டு இவர் லைக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு.